இந்த டைம் வந்து இன்னும் நாங்கள் முடிவு பண்ணலாம் சார். அப்போதான் 26 பக்கமாக தான் சொல்ல முடியும் யாரு போடலான்ட்டு. இப்போதைக்கு யாரும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இன்னும் அந்த விஜய் வந்து அரசியல் இன்னும் பேசுறாரு. இன்னும் மக்களுடைய பொசிஷன் இன்னும் அவர் கேட்ட இன்னும் பொசிஷன் கிடையாது. அவருடைய மக்களுக்கு இன்னும் அந்த அனுபவம் பத்தாது. அரசியல் புது கட்சின்றது தப்புங்க. திமுகவும் வந்தலாம். திமுக வந்து பல காலமா வந்து நடத்தின்னு வராங்க, வந்துனுப்பாங்க. அதை நடத்தின ஆள் வேற. முன்னாடி இவரு மு கருணாநிதி இருந்தாரு, அதுக்கு முன்ன அண்ணாதுரை இருந்தாரு. இவங்களுடைய பரம்பரையில வந்து அரசியல் வந்தது. எம்ஜிஆரும் சினிபில் வந்து அரசியல் வந்தாரு. இன்னைக்கு விஜய் வந்து அரசியல்ல மக்களை காட்ட அவர் வரும். அரசியல்ல பெரிய இது இல்லை. மக்களுக்கு என்ன செய்யறன்னு அவர் சொல்லிட்டோம். அப்பதான் அவருடைய நம்பிக்கை வச்சு ஓட்டு போட முடியும். எல்லாம் அரியா பசங்க போய் ஓட்டு நின்றா எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஒன்னாவது விஷயம் தான். விஜய் வந்து மக்களை காட்டிட்டா எல்லாம் அரியா பசங்க போய் நின்றா ஓட்டு போட மாட்டான். அவர் என்ன செய்யறாரு இப்போ இன்னைக்கு நாமக்கல்ல சொன்னாரு, நான் மக்களுக்கு வந்தா என்னுடைய ஆட்சியில் நான் இதை செய்யறேன், இந்த மாதிரி மக்களுடைய பிரச்சனை இருக்குது, அதை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவர் வந்து பரப்புரை சொல்லிட்டுங்க. 2026 அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமா வேணாமோ நாங்கள் யோசனை பண்றோம். லேட்டா சொல்லணும். அப்ப சொல்லணும். அப்ப சொன்னும் போது தான் எங்களுக்கு நம்பிக்கை வரும். இப்ப நம்பிக்கை கிடையாது. அது சொல்றதெல்லாம் நடைமுறை ஆகாது.